அண்ணாச்சி வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி பட ஆடியோ லான்ச் பேச்சு பத்தி மக்கள் என்னென்ன கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவரோட பேச்சுக்கு வந்த கருத்துக்களை நல்லவை, குறை சொல்ற மாதிரி இருந்தது, கொஞ்சம் காரசாரமா இருந்ததுன்னு மூணா பிரிச்சு உங்ககிட்ட சொல்றோம். முதல்ல, நிறைய பேர் அவருடைய பேச்சு கேட்டு ரொம்பவே சிலாகிச்சு பேசியிருக்காங்க. தலைவரோட 75 வயசுல 40 நிமிஷம் அசராம எந்த சலிப்பும் இல்லாம பேசினது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. 41 நிமிஷம் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்தேன்னு பல ரசிகர்கள் சிலாகிச்சிருக்காங்க. இந்த வயசுலயும் என்ன எனர்ஜி, என்ன ஒரு பேச்சு புகழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி தலைவரோட எளிமையும் பணிவும் பல பேரோட மனசை தொட்டுருச்சு. எவ்வளவு பெரிய உச்சியில இருந்தாலும் சின்ன வயசு நடிகர்களை கூட சார்வாங்கன்னு மரியாதையா பேசுறார், யாரையும் தாழ்த்தி பேசலன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை, கூலியா இருந்த நாட்களை பத்தி பேசும்போது அவர் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினது ரசிகர்களையும், அங்க இருந்த சத்யராஜ், லதா அம்மா மாதிரியான பலரையும் அழ வச்சிடுச்சுன்னு நெட்டிசன்கள் பதிவிட்டிருக்காங்க. இந்த மரம் சாயும் போது என்னை தாங்கி பிடிச்சிங்கன்னு சொன்னது மனசை ரொம்பவே உருக்கிருச்சேன்னு ஒரு ரசிகர் நெகிழ்ந்து போயிருக்கார். அவருடைய பேச்சில அறிவுரை, தத்துவம், குட்டிக்கதை, மோட்டிவேஷன், காமெடி, கிண்டல் எல்லாமே இருந்துச்சு. ஆனா எந்த இடத்திலையும் ஆணவம் இல்லாம ரொம்ப இயல்பா இருந்ததால அது ஒரு தெரபி மாதிரி இருந்துச்சு, மனசுக்கு ஒரு பூஸ்டா இருந்துச்சுன்னு பல பேர் சொல்லி இருக்காங்க. மணிக்கணக்கா பேசினாலும் கேட்டுட்டே இருக்கலாம் என்று புகழ்ந்திருக்காங்க. படக்குழுவுல இருக்க ஒவ்வொரு டெக்னீஷியனையும் நடிகர்களையும் பேர் சொல்லி அவங்கள பாராட்டினது. முக்கியமா சத்யராஜ் சாருடனான ஒரு சிறு சிக்கலை நகைச்சுவையா தீர்த்து வச்சது எல்லாமே அவரோட தனிப்பட்ட பண்பை காட்டுதுன்னு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. உலக நாயகன் கமலை பத்தியும் அமீர் கானை பத்தியும் பேசியது அவரது நட்பையும் பெருந்தன்மையையும் காட்டுதுன்னு பலர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கேரளாவிலிருந்து, மலேசியாவிலிருந்து, இலங்கை, கர்நாடகா, தெலுங்கு மாநிலங்கள், ஏன் உத்தரப்பிரதேசத்திலிருந்து கூட சப்டைட்டில்ஸ் போட்டு 40 நிமிஷ பேச்சையும் முழுசா பார்த்தேன். என்ன ஒரு மனிதர், இவ்வளவு விஷயங்களை கத்துக்கலாம் இன்னும் ரசிகர்கள் நெகிழ்ந்து போயிருக்காங்க. தலைவரோட இந்த பேச்சு ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளிவரப்போற கூலி படத்துக்கு 1000 கோடி வசூல் நிச்சயமா கிடைக்குங்கிற நம்பிக்கையை கொடுத்திருக்குன்னு பலர் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பாராட்டுகளுக்கு நடுவுல 1-2 வித்தியாசமான கருத்துக்களும் சில ரசிகர்களிடையே நடந்த காரசார விவாதங்களும் இருக்கு. ஒரு ரசிகர், 40 நிமிஷம் நான் உட்கார்ந்து கேட்டேன், ஆனா ராஜினி சார் இன்னும் நிறைய மக்களுக்கு செஞ்சிருக்கலாம்ங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. ஒரு சில பேர், 100 கோடிக்கும் மேல சம்பளம் வாங்குற இவருக்கு உதவி செய்யற எண்ணம் 0 அப்படின்னு நேரடியான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காங்க. அதே சமயம் சில விஜய் ரசிகர்கள், இதுவே எங்க தளபதி விஜயா இருந்திருந்தா நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு மக்களில் ஒருவனா பேசியிருப்பார்னு அவரோட பேச்சோட ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. அஜித்தை பத்தி பேசிய சில இடங்கள்ல சில ரசிகர்கள் தங்களுக்குள்ளேயே விவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மொத்தத்துல ராஜினி சாரோட கூலி ஆடியோ லான்ச் பேச்சு ஒரு சாதாரண பேச்சு இல்லாம அது ஒரு வாழ்வியல் பாடமாகவும் உத்வேகம் கொடுக்கிற பேச்சாகவும் பல ரசிகர்களுக்கு ஒரு எமோஷனல் அனுபவமாகவும் இருந்துச்சுங்கிறது தான் பெரும்பான்மையான கருத்து. ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார்ங்கிறது ராஜினி சாருக்கு 100% பொருத்தமான வார்த்தைங்கிறத இந்த பேச்சு மறுபடியும் நிரூபிச்சிருக்குன்னு பல பேர் அடிச்சு சொல்லியிருக்காங்க. அவருடைய ஸ்டைல், சுறுசுறுப்பு, பேச்சு திறமை எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு தனித்துவமா இருக்குங்கிறதா இந்த கமெண்ட்ஸ் காட்டுது. என்ன சொல்லுது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.